சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 38வது புன்னகையை இன்றைய தினம் நாம் ரசிக்க உள்ளோம். இப்ப காட்சி என்னன்னா, சீதையை ராமனுக்கு ஜனகன் தாரை வார்த்து கொடுத்து விட்டார். ராமன் சீதையின் கரம் பிடித்து விட்டான். ஆனா விஸ்வாமித்திரர் தான் கூடவே சேர்த்து இன்னும் 3 திருக்கல்யாணங்கள் ராமனுடைய தம்பிகளுக்கும் சீதையின் தங்கைகளுக்கும் கல்யாணம் பேசி இருக்காரு இல்லையா. இப்ப அந்த 3 தம்பதியருக்கும் திருக்கல்யாண வைபவம் இனிதே நடக்கிறது. அவர்களெல்லாம் தத்தம் மனைவியரோடு சேர்ந்து விளங்குகிறார்கள். தன் தம்பிகள்லாம் அப்படி கல்யாண கோலத்தில் இருப்பதை பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான். அதுதான் இந்த ஸ்லோகம். மொத்த வரிசையில் 41வது ஸ்லோகம், பாலஸ்பந்தத்தின் 38வது ஸ்லோகம். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்களும் தயாராக இருப்பீர்கள். ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம். ஸ்வேஷு ப்ராத்ரிஷு தே ததா த்ரிஷு முதா யோஷித் சமேதேஷு அபூத் சித்தே நிருத்த ரதோமிதஃ பரிணயே மோதஸ் சபாயாம் பிரபோ தஸ்யேதம் பரிவாகதாம் அதிகதம் மந்தஸ்மிதம் யன்முகே தத்தீதம் விதனோது ராகவ பரம் கல்யாணம் அஸ்மாசு அபி. ஆக இப்ப என்னாச்சா, ஸ்வேஷு பிராத்ருஷு, ராமா உன்னுடைய 3 தம்பிகளும் ததா த்ரிஷு முதா யோஷித் சமேதேஷு அபூத், 3 பேரும், யோஷித் என்றால் பெண்ணுன்னு அர்த்தம், தாங்கள் மணந்து கொள்ளக்கூடிய மணப்பெண்களோடு சேர்ந்தவர்களாக யோஷித் சமேதேஷு. இப்போ பெருமாளை சொல்றோம் இல்லையா, வரதராஜ பெருமாள்னா பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள்ங்கிறோம். அது போல யோஷித் சமேதேஷு அபூத், அதாவது ஊர்மிளை சமேதமாக லக்ஷ்மணனும், மாண்டவி சமேத பரதன், சுதகீர்த்தி சமேத சத்ருக்னன் என்று ஜோடியாக 3 நிற்க, சித்தே நிருத்தரதோமித பரிணயே மோதசபாயாம் பிரபோ. ராமா பிரபுவே, அந்த கல்யாண மேடையில், அந்த சபையிலே உன் திருவுள்ளத்துல அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்பட்டதுடா. ஏன்னா பெருமாளுக்கு தனக்கு ஒரு கல்யாண உற்சவம் நடந்ததுங்கிறதுக்காக மகிழ மாட்டார். பக்தர்கள் ஆனந்தமா இருக்கார்னா அந்த பக்தர்களுடைய ஆனந்தத்தை பார்த்து தான் எம்பெருமான் மகிழ்வான். அதுதான் அவனுக்கு ஆனந்தம். அதனால அப்படி உன் பக்தர்களை மகிழ்வித்து ராமா நீ ஒரு புன்னகை செய்தாயே, அந்த புன்னகை எப்படி வந்ததா, அந்த தம்பிகள் சந்தோஷமா திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ராமா உன்னுடைய திருவுள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்குகிறது. உள்ளத்தில் பொங்கிய மகிழ்ச்சி என்ன எடுத்தான், வெள்ளமா வெளியில வந்துருத்தான். உள்ளத்தில் இருக்கும் வெள்ளம் எது வழியா வெளியில வரும்னா திருவாய் வழியா தான் வெளியில வரும். அதுதான் புன்னகையாக வெளிவந்ததுங்கிறார். அந்த கவிநயத்தை பாருங்க. ஏன்னா வெளியில சிரிக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, மனசுக்குள்ளேந்து அந்த புன்னகை வரணும். ஏன்னா அது உள்ளூர ஆனந்தம் இருந்தாதான், உள்ளூர பிரீத்தி இருந்தாதான் உண்மையான சிரிப்பு வரும். அப்ப அதை எப்படி ரசிக்கிறார்னா, உன் உள்ளத்திலே மகிழ்ச்சி வெள்ளமாக பெருக்கெடுத்தது. வெள்ளம்னா ஏதோ ஒரு வழியில வெளியில வந்தாகணும். உன் முகம் வழியாக புன்னகை என்னும் வழியிலே அந்த இன்ப வெள்ளம் வெளிவந்தது. தஸ்யேதம் பரிவாகதாம் அதிகதம் மந்தஸ்மிதம் என்முகே, அப்படி உன்னுடைய முகத்திலிருந்து அது வெளிவந்ததே. தத்தீதம் விதனோது ராகவா, ராமா அந்த புன்னகை தான் இப்போது வடுவூரிலே உன்முகத்தில் விளங்குகிறது. இது பரம் கல்யாணம் அஸ்மாசு அபி, இந்த புன்னகை எங்களுக்கு, கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம், எங்களுக்கு அனைத்து வித மங்களங்களையும், அல்லது கல்யாணம்னா திருமணம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், விரைவில் திருமண பாக்கியம் என அனைத்து நன்மைகளையும் மங்களங்களையும் இந்த புன்னகை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, ராமா உன்னுடைய 3 தம்பிகளும் அவரவர் மனைவியோடு, லக்ஷ்மணன் ஊர்மிளை, பரதன் மாண்டவி, சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தின்னு தம்பதி சமேதராக கல்யாண கோலத்தில் நின்றபோது அவளை பார்த்து உன் உள்ளம் மகிழ்ந்தது. உள்ளத்தில் உள்ள இன்ப வெள்ளம் முகம் வழியாக புன்னகை என்னும் வடிவிலே வெளிவந்தது. அதைத்தான் இப்போது சேவிக்கிறேன்கிறார். இப்ப அந்த 3 விஷயங்கள். இந்த புன்னகைக்கான காரணம் என்ன, தம்பிகளுக்கு கல்யாணம் நடந்தது. அந்த தம்பிகளின் மகிழ்ச்சியை பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கும் செய்தி என்னன்னா, பகவானை பொறுத்தவரை தனக்கு பர்சனலா ஒரு மகிழ்ச்சி துக்கம் இதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் எப்போதும் ஆனந்தத்துல இருப்பார். அதனால இதுன்னா அவருக்கு சந்தோஷம். தன்னை விஷயத்தில், தன்னை குறித்து இது சந்தோஷம் இது துக்கம்லாம் வச்சுக்க மாட்டார். ஆனா பக்தன் விஷயத்தில், பக்தன் ஆனந்தமா இருக்கான்னா
அதை நிச்சயமாக தனக்கு பேரானந்தம்னு கருதுவார். பக்தன் கஷ்டப்பட்டான்னா அதை தனக்கே வந்த துன்பமாக இறைவன் ஏற்றுக்கொள்வான். அது அவருடைய கருணையாலே அவர் ஏறிட்டு கொள்ளக்கூடிய குணம். அப்போ அதுவும் அவனுடைய மங்கள குணம் தான். ஆகையினால இப்போ பக்தர்களுக்கு ஆனந்தம்னா அதை தனக்கே ஏற்பட்ட ஆனந்தமாக கருதி எம்பெருமான் மகிழ்கிறான். அதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப இதுதான் புன்னகையின் செய்தி. பக்தனின் மகிழ்ச்சியை தன் மகிழ்ச்சியாக பகவான் கருதுவான். மூணாவது, இந்த ஸ்லோகத்தை சொல்லி புன்னகையை ரசிக்கும் நேயர்களுக்கு என்ன பலன்? வாங்க ஸ்லோகத்தையே சேவிச்சுடுவோம். ஸ்வேஷு பிராத்ருஷு தே ததா த்ரிஷு முதா யோஷித் சமேதேஷு அபூத் சித்தே நிருத்த ரதோமிதஃ பரிணயே மோதசபாயாம் பிரபோ தஸ்யேதம் பரிவாகதாம் அதிகதம் மந்தஸ்மிதம் என்முகே தத்தீதம் விதனோது ராகவ பரம் கல்யாணம் அஸ்மாசு அபி என்று சொல்லி ராமனின் புன்னகையை ரசிப்போருக்கு ஸ்லோகத்திலேயே விதனோத்து ராகவ பரம் கல்யாணம் அஸ்மாசு அப்பின்னு இருக்கு. சொல்ற எங்களுக்கெல்லாம் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்திக்கிறார். அதையினால திருமணம் ஆகாதவர்கள் அல்லது இல்லையே ஒருத்தர் சொன்னார், நாங்களே சீனியர் சிட்டிசன் தான் புன்னகை ராமாயணம் கேட்கிறோம், நீ இப்போ வந்து கல்யாணம் ஆகுங்கிறியன்னா, இல்ல உங்கள் இல்லத்தில் யாருக்காவது கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்க்கிறீர்கள்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லி ராமனை பிரார்த்தனை செய்யுங்கள். சீக்கிரமாக அவளுக்கு திருக்கல்யாணத்தை நடத்தி அவர்கள் மகிழ்ச்சியை பார்த்து ராமன் புன்னகை செய்வான். அந்த புன்னகையை நாமும் ரசிக்கலாம். ஆகையினால இதை சொல்வோருக்கு சீக்கிரமாக உங்கள் இல்லத்திலே ஒரு கல்யாண உற்சவம் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.